ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா 4 டொமேட்டோவை வச்சு வீட்டிலே சூப்பரான டொமேட்டோ ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் வந்துட்டு டொமேட்டோ வந்துட்டு ஒரு 200 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இது சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி நார்மல் சில்லி போட்டு ஸ்பைசிக்காக எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன். ஏன் இது 10-15 காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த ஊறுகாய் பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு இதை வச்சு தான் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் 2 ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. ஸோ மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பொடி அரைக்கிறது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சுருக்கேன். நமக்கு வந்துட்டு கடாய் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இது கூட ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா லைட்டாக ரோஸ்டாக விடுவோம். இது பெரிய கடாயினதால நமக்கு சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால் வீட்டுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, வெடித்து வரும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருக்க கடுகில் முக்கால்வாசி ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கால்வாசி மட்டும் வைப்போம். ஸோ இதுவும் வந்துட்டு பொரியணும். நம்ம ஆயிலில் போட்டு எப்படி கடுகு பொரியுதோ அதேமாரி இதுவும் வந்துட்டு நமக்கு பொரியும். ஸோ இப்போ வந்துட்டு இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருக்க சில்லி வந்துட்டு நம்ம இது கூடவே ஆட் பண்ணி இதையும் வந்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். பிகாஸ் இப்போ வந்துட்டு அந்த கடுகெல்லாம் பொடியை சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி லைட்டாக இந்த மிளகாயும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக வறுத்துட்டு இதையும் வந்துட்டு நம்ம இது கூடவே பொடியாக்கி எடுத்துப்போம். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இந்த ஊறுகாய் பொடி தான். இதெல்லாம் லைட்டாக வறுபட்டு வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சில்லாகிறதுக்காக அப்படியே விடுவோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் ஸ்டம்ப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி தக்காளியை எடுத்துகிட்டு இதை 1/2 கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு இதை வந்துட்டு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தின்னாக கட் பண்ணினா தான் நமக்கு வந்துட்டு சீக்கிரம் குக் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு தின்னாக இருக்குன்றது. ஸோ இந்தளவுக்கு நம்ம இதை எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்க 200 கிராம் டொமேட்டோவை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிப்போம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தை கூட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அதெல்லாம் வந்துட்டு ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணுன்றத பார்ப்போம் வாங்க. கடாயி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுப்போம். ஸோ இதுக்கு லைட்டாக ஆயில் கூட இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஓகே, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணினாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை மட்டும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம ஹீட்டாக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 1/4 ஸ்பூன் கடுகை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த கடுகு வந்துட்டு வெடிக்கட்டும். கடுகு வந்துட்டு நல்லா பொடிஞ்சிட்டு ஸோ நம்ம அடுத்ததுக்கு 10 பல் பூண்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த 10 பல் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஒரு குக்காகணும். ஏன்னா நம்ம வேறு எந்த ஒரு ரா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா பூண்டு குக்காக டைம் எடுக்கும். நம்ம டொமேட்டோ வந்துட்டு ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணதுனால அது சீக்கிரம் குக்காயிடும். அட் த சேம் டைம் பூண்டு வந்துட்டு நமக்கு இதிலே நல்லா ரோஸ்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நல்லா ஒரு பொரிச்ச மாதிரி லைட்டாக இந்த ஆயிலே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொரிச்சிக்கணும். இந்த மாதிரி மசிக்கிற கன்சிஸ்டன்சி வரும் பூண்டு வந்துட்டு. ஸோ அந்தளவுக்கு இதை ஃபஸ்ட்டு லைட்டாக சோத்தே பண்ணிக்குவோம். ஏன்னா இதில் பச்சை மாய்ஸ்சரோடு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பூண்டை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வந்துட்டு நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். நம்ம இப்போ
டொமேட்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 200 கிராம் டொமேட்டோவையும் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா லைக் வாட்டர் ஆட் பண்ணாமல் இதை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். என்ன தெரியும் அப்படியே பொறுமையாக இதை இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்கணும். இது நல்லா ஸோ இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ சால்ட் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஏன்னா சால்ட்டு கூட தக்காளி வந்துட்டு வேகமாக குக் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா இதில் நார்மலாக சால்ட் ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் கூட தான் ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது வந்து அப்போ தான் கெட்டு போகாமல் இது வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் சால்ட்டை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண சொல்லுது. ஸோ ஒரு ஸ்பூனுன்ற இடத்துல 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ சால்ட்டு டொமேட்டோ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா டொமேட்டோ வந்துட்டு சால்ட்டு கூட ஆட் பண்ணும்போது சீக்கிரம் குக் ஆகும். நமக்கு கேஸோட கன்சப்ஷன் வந்துட்டு சீக்கிரம் கம்மியாகும். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸான ஒர்க் தான். பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு டொமேட்டோ பிக்கல் பிடிக்கும்னு பர்சனல் ஃபேவரட்லாம் தெரியாது. பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் டொமேட்டோ பிக்கல். இதுவும் சாதமும் போட்டு சுடு சாதமும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வேறு எதுவுமே வேணாம், அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக நமக்கு ட்ரைன் அவுட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டொமேட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு மேஷ் ஆகிடுச்சு. சில்லி பவுடரை இது கூட ஆட் பண்ணிப்போம். நம்ம ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்பைசி வேணுன்றவங்க நம்ம எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு என்னாஃபாக இருக்குன்றதுனால அந்த ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் காரம் நல்லா சாப்பிடுவோன்னு நினைக்கிறவங்க அந்த மசாலா அரைச்சதில் என்னென்னா அதில் கூட நம்ம சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இன்னும் அந்த மசாலா வந்துட்டு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்பைசஸ் மாதிரி. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை வந்துட்டு நமக்கு குக் ஆகணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போனோம், எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்துட்டு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி நடுவில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன் கருவேப்பிலை முன்னாடி ஆட் பண்ணோன்னா அதுவும் பச்சை லைக் ரா இன்க்ரீடியன்ட், அதனாலேயே கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வந்துட்டு ஒன்றுமே இல்லை, கரைஞ்சி போச்சு. சீக்கிரமாக கரையணும்னா நீங்கள் எந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தின்னாக சீக்கிரம் கரையும். அப்படி இல்லை வீட்டில் பஜ்ஜி சீவர கட்டாக இருக்கும் இல்லை, ஸோ லைக் மேண்டலின் அதை வச்சு கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தின்னாக கட் பண்ணினா ஈஸியாக வேலை முடியுன்றதுக்காக சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போய் கரைஞ்சிட்டு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த புளியை அப்படியே தான் ஆட் பண்ண போகிறோம். லைக் எதையும் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லைக் சும்மா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு லைக் இந்த புளியை அப்படியே வித்து பல்போடையே இது கூடவே ஆட் பண்ணிப்போம். சரி, நம்ம போட்டிருக்க வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி நல்லா ட்ரை பண்ணி அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். ஸோ இதை நல்லா அந்த மாதிரி புளியை வந்துட்டு இது கூடயே மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இந்த இதில் வந்துட்டு நம்ம வினிகரோ எக்ஸ்ட்ராவோ இதை ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது புளி நம்ம ஆட் பண்ண சால்ட்டு மட்டும்தான் இந்த டொமேட்டோ பிக்கலை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு விட்டு போகாமல் இருக்க வைக்கும். இதை வந்துட்டு நல்லா குக் பண்ணிடுவோம். இதே டைம்லேயே நம்ம வறுத்து அரைச்சல அந்த கடுகு மிளகாய் ப்ளஸ் வெந்தயம் போட்டு அந்த பவுடரையை வந்துட்டு இப்போ கொதிக்கிற இது கூடவே வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நான் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ எடுத்துகிட்டு பண்ணுறது. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் இந்த பிக்கிள் பவுடரையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக ஜென்டில் மிக்ஸ். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஆட் பண்ணினா தான் வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக வந்துட்டு மிக்ஸ் ஆகும். அப்படியே இதை ஆட் பண்ணணும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ஒரிஜினல் ஊறுகாய் இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அதேமாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் என்னென்னா, நீங்கள் கண்ட்ரி டொமேட்டோ அதாவது நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா புளிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதில் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் புளியை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை இதுவே நீங்கள் பெங்களூர் டொமேட்டோவில் குக் பண்ண மாதிரி இருந்தால் புளிப்பை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புளிப்பு உங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆகும். ஏன்னா பெங்களூர் டொமேட்டோலாம் அவ்வளோ புளிப்பு வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை மட்டும் கீப் பண்ணுமே. வா 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 அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவர், அடிக்க முடியாது, அவ்வளோ செமையாக இருக்குது. வாசனை வந்துட்டு அது மூக்கை தொலைக்குது, அப்படியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, அதான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் போய் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் புதுசாக சேனலுக்கு எல்லாம் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, ஏன்னா மேக்ஸிமம் புதுசாக தான் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்ல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தெரியும், நம்ம போட்ட ஆயில் வந்துட்டு இந்தளவுக்கு நமக்கு பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு உள்ளே போட்டிருக்க வாட்டர் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு, லைக் குக் ஆகிடுச்சு. ஆயில் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு மீனிங். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக ட்ரையாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸோ தேவைப்பட்டா இருந்தால் என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா அசஃபட்டா, அதாவது பெருங்காயத்தூள் இருந்தால் நம்ம லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி அப்படியே போட்டு விட்டுட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், இறக்கிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்துட்டு சுத்தமாக கிடையாது, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.